நாம எமோஷனலான ட்ரூ லவ் பத்தி பார்க்கலாமா? அந்த பையன் அந்த பொண்ணை ரொம்பவே சின்சியரா லவ் பண்றான். எதனால லவ் பண்றான்னா, அவ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்றான். இல்ல அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணவே இல்லை. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அவளும் அவனை லவ் பண்ணிடுறா. இப்போ ரெண்டு பேரும் ரொம்பவே சின்சியரா லவ் பண்றாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணோட தலைமுடி கொஞ்சம் கொஞ்சமா நரைக்க ஆரம்பிக்குது. அவ அந்த பையனை பார்க்க போகும்போது தலைமுடிக்கு பிளாக் கலர்ல ஹேர் கலரிங் பண்ணிட்டு போறா. நெக்ஸ்ட் டே அவளோட தோல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த பொண்ணோட அண்ணன் அந்த பொண்ணை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாரு. அங்க டாக்டர் சொல்றாரு, இது ஒரு விதமான ஜெனடிக் டிசீஸ். இது ஒரு மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா முதிர்ச்சி அடைய வச்சு, அதாவது 25 வயசு பொண்ணை ஒரே வருஷத்துல 60 வயசு பொண்ணா முதிர்ச்சி அடைய வச்சு உயிரையே கொன்னுரும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட அண்ணனுக்கும் ரொம்பவே கஷ்டமா போச்சு. இப்போ அந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, இனிமே என்கிட்ட பேசாத, நான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட திருப்பியும் பேசிட்டேன், அதாவது நான் அவனை தான் லவ் பண்றேன், உன்னோட மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல, என்னோட வீட்டு பக்கமே வராத அப்படின்னு கால் பண்ணி சொல்லிட்டு போனை வச்சிடுறா. கேட்ட அந்த பையன் ரொம்பவே கத்தி அழுறான். அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டிக்கிட்டே ரொம்பவே அழுறான். கதவை தர, உன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு ரொம்பவே கத்தி அழுறான். இதை பார்த்து அந்த பொண்ணோட அண்ணன், அவளுக்கு தான் உன்னை பிடிக்கல, திருப்பியும் ஏன் வீட்டு பக்கம் வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுறான். நாட்கள் அப்படியே போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே 60 வயசு பொண்ணாவே மாறிடுறா. அந்த பொண்ணோட அண்ணன் தன்னோட தங்கச்சி இருக்கிற நாள் வரைக்கும் அது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கு உலகிட்ட நடந்த உண்மையெல்லாம் அந்த பையன் கிட்ட அப்படியே சொல்றான். உடனே அந்த பையன் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணோட ரூம் பக்கத்துல நின்று, உனக்கு என்ன பார்க்க பிடிக்கலன்னா நீ என்ன பார்க்க வேணாம், ஆனா நாம லவ் பண்ண டேஸ் எல்லாம் யோசிச்சு பாரு, எவ்வளவு அழகான நாட்கள் அப்படின்னு பழைய மெமரிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்கா. இப்படி டெய்லியும் கதவு பின்னாடி நின்று பேசி அவளை சிரிக்க வச்சிட்டு இருக்கான். ஒரு நாள் அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட, எனக்கு உன்னை பார்க்கணும், உன்கிட்ட நேரா பேசணும், நீ எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ரொம்பவே கத்தி அழுறான். அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா சரின்னு சொல்லிட்டு, நியூ இயர் அன்னைக்கு நைட்டு வெளியே வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. நியூ இயர் அன்னைக்கு நைட்டு எல்லாரும் வெளியே ஜாலியா நியூ இயரை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் அந்த பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பையனும் அந்த பொண்ணு பாக்குறதுக்காக ரொம்பவே சந்தோஷமா ஓடி வரான். அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு ஒவ்வொருத்தங்களையா பார்த்து பார்த்து தேடி வந்துட்டு இருக்கான். வர வழியில ஒரு 60 வயசு லேடிய தெரியாதனமா இடிச்சிடுறான். அந்த ஓல்ட் லேடி கீழே விழுந்துடுறாங்க. அந்த லேடியோட ரெட் கலர் கேப்பும் கீழே விழுந்துருது. அவன் அந்த லேடிய எழுப்பி விட்டு, சாரி கிராண்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை தேடி ஓடி போறான். கீழே விழுந்தது வேற யாரும் இல்லை, அது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். அந்த பொண்ணு அந்த இடத்துலயே இருந்து ரொம்பவே கத்தி அழுறா. அந்த இடத்துலயே அந்த பொண்ணு இறந்தும் போயிடுறா. அடுத்த நாள் அவன் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வரான். அங்க பார்த்தா அந்த பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. அவன் ரொம்பவே அழுதுகிட்டே அந்த பொண்ணோட பெட்ரூமுக்கு போறான். அங்கதான் அந்த பொண்ணோட ரெட் கலர் கேப்பை பார்க்கறான். அப்போதான் யோசிக்கிறான், அது அந்த ஓல்ட் லேடி வச்சிருந்த அதே கேப். அந்த ஓல்ட் லேடி வேற யாரும் இல்லை, இவன் உருகி உருகி லவ் பண்ண பொண்ணு அப்படின்னு அப்பதான் அவன் யோசிக்கிறான். உடனே அவன் ரொம்பவே கத்தி அழுறான். இந்த லவ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.